வெல்கம் டு மிஸ்டர் 11 vlogs. நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா மேட்டூர் தான் வந்திருக்கோம். மேட்டூர் எதுக்கு வந்திருக்கோம்னா ஒரு முக்கியமான ஆளுக்கு வந்து மீன் வாங்க வந்திருக்கோம். இவர் தான் பாருங்க. இவர் யாருன்னு கேட்டிங்களா, என்னுடைய சன் தான். இவர் பேர் வந்து மகில் போகன். நாங்கள் 2 பேரும் தான் போய் இன்னைக்கு வந்து மீன் எடுக்க போகிறோம். மீன் எடுக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. மீன் வேட்டையாடி கொண்டு வரதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா நல்ல மீனை வாங்குறது தான். அதுக்கு தான் நாங்கள் மேட்டூர் வந்திருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். என்னன்னா நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல மீனை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு போனால் நல்ல மீன் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த இடத்துல தான் உயிர் மீன் கிடைக்கும். அதனால நான் வெயிட் பண்ணி தான் வாங்கணும். ரொம்ப டைம் ஆகும். வெயிட் பண்ணி வாங்கலாம். மீன் வரத்துக்கு வந்து 9 மணி ஆகலாம்.
இப்போதான் 8 மணி ஆகுது. இன்னும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணணும். ஏன்னா வந்து பரிசல்ல இருந்து கொண்டு வருவாங்க, இங்கே தான் கொண்டு வருவாங்க. 9 மணி ஆகுங்களாம். வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். நாய் முன்ன பார்த்து பயந்துட்டு போறாடி. மக்களே, அங்கே ஒரு பரிசல் வருது, அது பார்க்கலாம் வாங்க. தெரியுதுங்களா பரிசல்காரரு? அவர்கிட்ட கேட்கலாம் மீன் இருக்கான்ட்டு. ஆழம்லாம் இருக்கும்பா. இது என்ன பண்ற? இப்படிலாம் வெடிக்கிறதுனால இங்க பாரு, இங்க பாரு வெட்டுக்கிளி பூச்சி. அதுக்குதான் அந்த பூவை கேட்டியா? பசை மாதிரி பிடிக்குதா? உனக்கு தேவையா? அதெல்லாம் கழுவிக்க விடு. ஓகேவா? இப்ப பரிசல் மேல உட்காந்துட்டு இருந்தா பரிசல்கார் பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு? அது மேல உட்கார கூடாதாம்பா. நாங்கெல்லாம் ஃபாரஸ்டுக்குள்ளாரே போய் மீன் பிடிப்போம், அப்படித்தானே? காட்டுக்குள்ளார எங்கடா மீன் இருக்கு? இந்த காட்டெல்லாம் தாண்டி போனாதான் ஆறு வரும். ஏங்க ரோட்டை பார்த்து எடுங்க ஐயா. இதுக்குள்ளார போய் பார்க்கலாம். பேயெல்லாம் இருக்கும், பார்த்துக்கோ. திடீர்னு வந்து பேய் பாரு. மயில் மயில் எடுங்க எடுங்க. விடுங்க, பேய் வரும் திடீர்னு. திடீர்னு சிங்கம் வரும். சிங்கம்னா பயமே இல்லையா? பேய்னா தான் பயமா? மாஸ்டர் லாரன்ஸ் மாதிரி உங்களுக்கு பேய்னா தான் பயம். உங்க கூட ஒரு பூசாரி இருக்காங்களா? அவர் என்ன பண்ணுவாரு? பேய் ஓட்டிடுவாரா? அந்த தைரியத்தில் வரீங்க. நான் விட்டடிச்சுட்டு ஓடிடுறேன். இருக்கு
நமக்கு முன்னாடியே 2-3 பேர் வந்து பாரு. ஆனா போதும், நானும் 2 வாரமா கேட்டேன்டா. அண்ணா அது மறுபடியும் நிறுத்திட்டு போடுங்களா? நிறுத்திட்டு போடுங்க. இப்ப மாட்டுங்க. ஒரு 4 மீன் எடுத்துருங்க, சின்ன மீன். அப்படியே கொட்டி எடுத்துக்கணும். உங்களுக்கு எவ்வளவு வேணும்? எனக்கு 3 கிலோ வேணும். அப்படியே வெயிட் வர வெயிட் எடுத்துக்கங்க. கம்மியா எடுத்துக்கணும். என்ன பண்ண போறாங்க? அப்படியே எடுத்துக்கிட்டா பஞ்சுல எல்லாம் இருக்க மாட்டேங்குதுண்ணா. பஞ்சுல இது 400 வந்தா சரி. 3 இருக்கு. என்ன எடுங்க. இப்ப தூக்குங்க. 2 எனக்கு போடுங்க. எனக்கு 3 கிலோ போதும். மீன் நிறைய. 2 நாளுன்னா அந்த 400 பை போக 2 கிலோ. எனக்கு பை பாருங்கண்ணா. மைனஸ் பண்ணிட்டு போடுங்க. இல்ல அந்த பக்கம் மாறிச்சு. கொடுங்க. எவ்வளவு அது? 200 தானே? 400 கிராம் 400 கிராம் வருது. இந்த பையில போட்டு இது அடைய வராது. ஏறா பைய வெயிட் போட்டாங்க. நீ அதல போட்டாலும் சரி. கிட்ட எல்லாம் வேண்டானா அதிகமா இருக்குது. இப்போ கொஞ்சம் போட்டு அவங்க வேணும் மட்டும் குத்தி வச்சு தம்பி. பஞ்சல எடுத்துங்க. பஞ்சல எடுத்து ஒரே ஒரு கொஞ்சம் வேணும். பரவாயில்லை. 2 கிலோ. இது மாதிரி இருக்குது வேண்டாங்க. கொஞ்சம் பெருசு கொடுங்க. இதுக்கு நீயே பெருசு எடுத்துக்கமா. போடுங்க. இதுக்கு ரைட் இருக்குது. அது 100 கிலோ எனக்கு போட்டுருங்க. வா. இது கொண்டா. எத்தனை கிலோ வேணும் உங்களுக்கு? 3 கிலோ. இது 1 கிலோ போட்டுருங்க. 3 400னா? அது நாற்பது நிறைய இல்லனா. போட்டுருங்க. அது எனக்கு 100 கிராம் எச்சா இருக்குமா? எனக்கு 1 கிலோ போட்டுருங்க. நான் 1 கிலோ. அப்படியே எடுத்துக்கங்க. அப்படியே எடுத்துறானே எடுத்துக்கங்க. இல்லனா கொண்டாங்க நான் இறக்கி போட்டு நான் தப்பு இல்ல. கொஞ்சம் மட்டும் நான் போடுறேன். 6 கிலோ என்ன கொண்டு போய் விப்பாங்க. 6 கிலோ முடியாது. அது ஒரு பஞ்சலக்கு அதனால தான் நான் சொன்னேன். பஞ்சல என்னங்க பண்ணிட்டு போடுங்க. இல்ல நான் 2 கிலோ போதும். ஒரு கிலோ தான் போதும். போடுங்க. மீதி 2 ஒண்ணு இந்த அப்படி கொண்டு போய் ஒரு குட்டி போடுவாங்க. எடை எடுத்துலாங்க நிக்கலாம். பாருங்க அதிகமாச்சுனா வேணா கம்மியாச்சுனா அது 2 கிலோ வரும். 1 கிலோ போட்டு 1 கிலோ அரைக்கு 1 கிலோ போட்டு 1 கிலோ வேணுங்க கொண்டு போறதே. கொண்டு போய் அப்படியே அடை போட்றீங்க. நீங்க ஒரு கிலோ அரைச்சு எடுத்து வாங்க. சரிங்க. 2 கிலோ எடுத்துறதா எடுத்துலாம். அது 1 கிலோ பக்கம் நான் மத்த இங்க பை எடுத்துப்பா. 10 கிலோ. என்ன பையன் வேற கேமரா வேற எடுக்கிறான். அவன் யூடியூப் நாங்க எந்த தப்பும் சொல்லுடா. நாங்க மீன் பிடிக்கிறீங்களா தம்பி? அப்படியே எங்க கேமரா எடுக்கிறேன். அமர்நாதா ஒன்னும் செய்யல. அமர்நாதா என்ன இருக்குது? கையில போட்டு மூடி வச்சிராங்கண்ணா. இல்ல இல்லன்னு போடுறாங்க. இல்ல இல்லன்றாங்க. ஜிலேபி தான். கல்பஸ் கேட்டா இருப்பாங்க. எடுத்துக்கிறியா? கொடுத்துருப்பாங்க. எடுத்து கொடுத்துரு. இல்ல சீஸ்தான கல்பஸ். அந்த சீஸ் தான். நாம பெருசு இல்ல. எவ்வளவு வரது உங்களுக்கு வேணும் பார்த்து எடுத்துக்க. 200 ரூபா வர எடுத்துக்க. 1 கிலோ வரும்ல. எக்கச்சக்கமே அதுக்கு நான் சொல்ல மீன்காரன்னு சொல்றாங்க. ரேட் போட்டுட்டா சொன்னா 5 ரூபா 10 ரூபா என்ன மாமா என்ன சிக்கன் கிடைச்சாதான் மீன் கிடைக்கும். அதுனா அது என்னது? ஜிலேபிக்குதா இல்லையா? எடுத்துக்கோங்க கொடுங்க ஐயா. கொடுங்க எடுத்துக்கிறேன்.
அப்படி எடுத்து வந்து புறமே எடுத்துங்க இடைக்கு போகிறோம் இது என்னமோ கல்பாஸ் சின்னது. எல்லாமே அப்படி எடுத்து மொத்தம் அதையும் சேர்த்து தந்துடுறேன். எவ்வளோ வேணும் இடம்? இருக்கிறதுனா அதால பெருசுலாம் வராது. கிடைக்குதுல்ல, கிடைக்குது எங்க போறது? ஆடுதான் உசுரோடு இருக்கு. கையில ஏறிட மாட்டேங்குது. இருக்குண்ணா. லைசன்ஸா போடு. ஒரு வழியா மீன் வாங்கியாச்சு. ஆத்தோரத்துலயே பரிசல்காரங்க கிட்டே வந்து மீன் வாங்கியாச்சு. இதை கொண்டு போய் வந்து நம்ம கிளீன் பண்ணி வெட்ட போறோம். வாங்க. பெருசு வறுவல், சின்னது குழம்பு. காசு வாங்கிக்கணும். 4 கிலோ வாங்கிட்டியா? நான் உங்க அப்படியே கணக்கு கொடுக்கணும். மக்களே, ஒரு வழியா மீன் எடுத்தாச்சு. நாம் வந்து ஒரு 5 கிலோ எடுத்திருக்கோம். என்னன்ட்டா ஜிலேபி, கல்பாஸ். அதாவது ஜிலேபி வந்து ஓரளவுக்கு முள் கம்மியாக இருக்கும். கல்பாஸ் வந்து அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து குழம்புக்கு வந்து கல்பாஸ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வழியாக நம்ம வந்து உயிர் மீனாக ஆற்றுல போய் பரிசல்காரங்கிட்டே எடுத்தோம். இந்த மாதிரி தான் வந்து மீன் எடுத்து சமைச்சு சாப்பிட்ணும். மற்றபடி வந்து இந்த ஐஸில் வச்ச மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து சேராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விளாகில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜேபி. பாய். டாடா காட்டு.